உங்களுக்கு தாங்க. உங்களுக்கு தான். முக்கியமா நெறைய பேர் இந்த மாரி கேட்டிருந்தீங்க. "உனக்கு என்ன வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை ஏன்னா படத்துக்கு போயிருவ. போய் அத வீடியோ எடுத்து போட்டுருவ. உனக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நான் உங்கள தப்பா சொல்லல. என் சைடு இருக்கிற ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். இந்நாள் வரைக்கும் இப்ப நான் போடுற வீடியோ மூலியமா எனக்கு காசு வந்து நான் பார்த்தது கிடையாது. அண்ட் இந்த மாரி நீங்க வந்து இத வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு, யாரையும் அவங்க செய்ற வேலைய வந்து குறை சொல்லாதீங்க. இந்த மாரி கிண்டலுக்கு கூட அப்படி பண்ணாதீங்க. சொல்லணும்னா நானும் பேசுவேங்க. எனக்கு பேச தெரியாமலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் எனக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலைன்னு பார்த்துட்டு இருப்பீங்களே, அந்த வேலைக்கான ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்களே, இன்கம் டப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இன்கம்ங்கிறது என் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. பியூர் அண்ட் பியூர் நான் எதிர்பார்க்கறது வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து கிடைக்கிற அந்த ஒரு அன்பு, எனக்கு அவங்க தர ஃபீட்பேக்கும் தான். நான் வந்து அந்த மாதிரி காசுக்காக, இன்கம்காக இந்த மாதிரி எந்த விஷயமுமே பண்ணது கிடையாது. இன்னும் நான் யூடியூப்ல வந்து மானிட்டைஸ் பண்ணி அங்கிருந்து வந்து எனக்கு இன்கம் வரல. பட் வரலினாலும் பரவாயில்ல, வந்தாலும் பரவாயில்லன்னு தான் வந்து கோயம்புத்தூர் விமர்சகர் அப்படின்னு சேனல்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டவங்களுக்கும் எனக்கும். ஸ்டார்டிங்ல இப்படி சொடக்கு போட்டு என்ன திமிரா பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த மைக் செக் பண்றதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ மற்றபடி வேற எதுவும் இல்லை. இந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணும் ஸ்டார்டிங்ல அப்படின்னு நினைச்சு தான் இருந்தேன். அண்ட் முக்கியமா உண்மைக்கு எப்பவுமே வந்து எல்லா வீடியோஸ்லயும் சொல்ற மாதிரி ஒரு பவர் இருக்குங்க. என்னடா இந்த உண்மையை சொன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த உண்மையை வந்து ஓரம் தள்ளி ஒரு பொய்யை ஒன்று சொல்லாதீங்க. உண்மைங்கிறது நம்ம சொல்றதை பொறுத்து இல்லை, அது நம்ம உணர்றதை பொறுத்து. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஏன் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய் வீடியோ பண்ணி பொறுமையாக வந்து போட்டால் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து தக் லைஃப் ரிவ்யூ வந்து லேட் ஆயிரும். ஸோ அதனால வந்து எப்போ போல நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அவுட்டோரில் பண்ண மாதிரி இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ குட்டி மெசேஜ் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அண்ட் எப்போ போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெயராம் கிருஷ்ணன் பேசுகிறேன். தக் லைஃப் ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது எதுவுமே ஸ்பாய்லர் இல்லைன்னு நினச்சி தான் சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த படத்துக்கு போகணும், ஸ்பாய்லரே இல்லாமல் ஒரு ரிவ்யூ வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து எப்படி நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு எந்த விஷயமெல்லாம் தெரியாமல் நான் பார்த்தனோ அந்த ஃபீலை வந்து நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கும் தந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நான் வந்து இந்த ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவே எடுக்க ஆரம்பித்தேன். ஐ ஹோப் நான் வந்து அதை நான் இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கேன்னு. அண்ட் உங்களுக்கு நான் ஏதாவது ஸ்பாய்லர் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தக் லைஃப் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சக்திவேல் அமரன் ஒரு பையனை வந்து தத்தெடுத்து வளர்த்ததுனால அவரோட தக், அதாவது கேங்ஸ்டர் வாழ்க்கை என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் பிளாட்ல இருந்து ஆரம்பிக்கிற படம் தான் இந்த தக் லைஃப் படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் சைடெல்லாம் பேசிடுறேன். சினிமோட்டோகிராஃபி எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் அப் ஷாட்ஸை இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ஃபோக்கஸ்டாக, அதுவும் ஃபோக்கஸ் புல்லர் பிளர் ஆகி, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஜெயிலர் படத்தில் அந்த மாதிரி பார்த்தேன், அந்த மாதிரி விஷுவல். பட் இதில் வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து ஃபேட் ஆகி பிளர்ரின் அண்ட் பிளர் அவுட் எஃபெக்ட் எல்லாம் வந்து எடிட்டிங்கில் பண்ணாங்களா இல்லை சினிமோட்டோகிராஃபியில் பண்ணாங்களான்னு தெரியல. பட் அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு யூனிக்கான டெக்னிக்காக இருந்துச்சு. அது நிறைய சீனில் பயங்கரமாக யூஸ் ஆகிருந்துச்சு. அண்ட் லொக்கேஷன் செலெக்ஷன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட், இது ரெண்டுமே படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா வந்து இந்த படத்தில் நான் பார்த்தேன். அண்ட் ஏஆர் ரகுமானோட மியூசிக்குமே வந்து ஒரு டீசென்டான ஒர்க் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் போறதுக்கு முன்னாடி ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது எதுவுமே ஸ்பாய்லர் இல்லைன்னு நினச்சி தான் சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த படத்துக்கு போகணும், ஸ்பாய்லரே இல்லாமல் ஒரு ரிவ்யூ வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து எப்படி நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு எந்த விஷயமெல்லாம் தெரியாமல் நான் பார்த்தனோ அந்த ஃபீலை வந்து நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கும் தந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நான் வந்து இந்த ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவே எடுக்க ஆரம்பித்தேன். ஐ ஹோப் நான் வந்து அதை நான் இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கேன்னு. அண்ட் உங்களுக்கு நான் ஏதாவது ஸ்பாய்லர் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக நெகட்டிவ்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு வருவீங்கல்ல, தக் லைஃப்க்கும் நாயகனுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும், விண்வெளி நாயகன் சாங்கில் கண்டிப்பாக வேற ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்ப்பேன். வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வராதிங்கன்னு சொல்கிறேன். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் மறந்துட்டு வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே பேசுகிற விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அப்ரோச் பண்ணி ரொம்ப நுணுக்கமாக எல்லாத்துக்குமே புரியிற மாதிரி டைரக்டர் மணிரத்னமும் கமல்ஹாசனும் வந்து இந்த படத்தில் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நினச்சிருந்தா இப்போ வர கிளீச்சேவான வந்து ஒரு ஹீரோக்கான ஒரு பில்டப்பு, ஒரு ரெஃபரன்ஸு அப்படின்னலாம் வந்து ஈஸியாக விற்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல இந்த படத்தில் வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த மாதிரி கிளீச்சே இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை. ஒன்ஸ் அகெயின் மணிரத்னம் ஹூ ஹி இஸ்ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்துலையும். படத்தோட ஸ்டோரி லைன் நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்ட நிறைய படங்களோட ஸ்டோரி லைன் தான். பட் என்ன புதுசாக மணிரத்னம் ட்ரை பண்ணியிருக்காருன்னா அதை எப்படி இவர் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் எப்படி ஒவ்வொரு ஸ்க்ரீனையுமே வந்து ஸ்க்ரீன் பிளே மூலமா மாற்றியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்ரோச் தான் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் தெரிஞ்சுங்க. எனக்கு பெருசாக வந்து நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நான் பிரித்து பேசல. இந்த படம் ஆரம்பித்து பாதியில் வர வரைக்கும் ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சுல்ல, அந்த ஒரு குதூகலம், அந்த ஒரு எமோஷன் வந்து மீதி பாதியில் வந்து அது ஓகே இந்த மாதிரி தான் ட்ராமா ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குற எனக்கு புரியுது. பட் ஆனால் வந்து அந்த எலமெண்ட்ஸுமே கொஞ்சம் அந்த எலமெண்ட்ஸை எப்படி வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ஹேண்டில் பண்ணியிருந்தாரோ அதை வந்து
இதுலேயுமே ஹேண்டில் பண்ணியிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் எனக்கு பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ஃபீல் ஆச்சு. அண்டு ஃப்ளாலெஸ்ஸுங்க. நீங்கள் வந்து லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து டைமை வேஸ்ட் பண்ணல, எங்கேயுமே இங்கே இந்த மாதிரி ஆச்சு அதனால இதெல்லாம் இது பண்ணிட்டார் அப்படின்னு எல்லாம் வந்து பழைய மெத்தட் எங்கேயுமே யூஸ் பண்ணல. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து தக் லைஃப் படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இம்ப்ரோவைசேஷன் பார்த்தீங்கன்னா மணிரத்னமும் கமல்ஹாசனும் வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் இன்னுமே இந்த படத்து மூலியமாக என்ஹான்ஸ் ஆயிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஒன்று இந்த படம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும், அமரன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அமரன் செஞ்சது தான் கரெக்ட், ஏன்னா அவனுக்கு அந்த உண்மை தெரியாது. அதே மாதிரி சக்திவேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அவருக்கு அவர் பண்ணுறதா கரெக்ட் மாதிரி தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்ஃபெக்டான கேரக்டர் டீட்டெயிலிங் வந்து 2 பேர்த்துக்குமே பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் இல்லாமல் நாசருக்கா இருக்கட்டும், அசோக் செல்வனுக்கா இருக்கட்டும், ஐஸ்வர்யா லட்சுமியா இருக்கட்டும், நீங்கள் என்னதான் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி அப்படின்லாம் யோசிச்சாலுமே வந்து அந்த ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி கேரக்டர் ரோல் வந்து எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. எல்லா கேரக்டருமே வந்து அந்த கேரக்டர் ஆர்க்குங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த படத்தில் எண்ட் ஆயிருக்குன்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது தெரியுது. நீங்களுமே இந்த படம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் நினச்சிட்டு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஒரு சினிமா ஃபேனாக வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த படத்தை முடிஞ்சால் செகண்ட் டைம் பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் வந்து தப்பாக நினச்சிங்களோ அது உங்களுக்குள்ளே வந்து பேசும் இந்த படம். அந்த மாதிரி படம் தான் வந்து இந்த தக் லைஃப் படம். அண்ட் முக்கியமாக இன்னொரு நெகட்டிவ் வந்து சொல்ல மாட்டேன், ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சீனுங்க. அது என்ன சீன் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அந்த சீனில் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்கான விஷயங்கள் தான் நடக்கும். பட் ஆனால் தட் டிடன்ட் ஒர்க்குங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக போட்டிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஓல்டு படத்துலையுமே வந்து அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. பர்டிகுலராக அந்த ஒரு ட்ரமாட்டிக் போர்ஷன் வரும்போது மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலாக இந்த தக் லைஃப் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 75 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. தக் லைஃப், when you understand the word thug, the movie will teach you the word what actual thug is. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க.